أمارة يا الله محلاها تكبر، عم بستناها تبقى رفيقة كل دقيقة أختي مايا ما أغلاها. أمارة يا الله محلاها تكبر، عم بستناها تبقى رفيقة بكل دقيقة أختي مايا ما أغلاها. ماما مامايا ماما مامايا ماما مامايا ماما مامايا مايا. لما البابا وماما قالوا لي جاي البيبي جاي لعندك، فرح قلبي وضحك عيوني، قالوا الله رزقنا بأختك، شفتها مايا ما أحلاها. مايا مايا. لما البابا وماما قالوا لي جاي البيبي جاي لعندك، فرح قلبي وضحك عيوني، قالوا الله رزقنا بأختك، شفتها مايا ما أحلاها. مايا مايا مايا. أمارة يا الله محلاها تكبر، عم بستناها تبقى رفيقة بكل دقيقة أختي مايا ما أغلاها. ماما مامايا ماما مامايا ماما مامايا ماما مامايا مايا. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளாலும் கிருபையாலும் நாங்கள் இப்படி ஒரு சுற்றுப்பிரயாணம் என்ற ஒரு பெயரோடு இதன் கருப்பொருளாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக கொண்டு வரணும் என்ற ஒரு பயிற்சி பாசறையாக இந்த ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் பாக்கியசாலிகள் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இப்படியான ஏற்பாடுகள் கடந்த காலங்கள் ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னால் உள்ள காலங்களில் நாங்கள் பார்க்கும்போது இப்படியான வாய்ப்புகள் உங்களை மாதிரி மாணவர் சமூகத்துக்கு கொடுக்கப்படவில்லை. அல்லாஹ்வுடைய அருளாலும் கிருபையாலும் உண்மையிலேயே உங்களோடு வருகின்ற உலமாக்கள் மிகச்சிறந்த உலமாக்கள். நீங்க இஸ்லாத்தை பற்றி எதை கேட்டாலும் சொல்லித்தரக்கூடிய அளவுக்கு தெரியாது என்று சொல்ற அந்த வாசலோடு இல்லாமல் அகன்ற ஒரு நல்ல அறிவோடு உள்ள உலமாக்கள் தங்களோடு வருகிறார்கள். முன்பு காலத்தை விட இந்த காலத்தை பொறுத்தவரையில கருத்து மோதல்களும் மார்க்கங்கள் கூடுதலாக பேசப்படுகின்ற ஆளுக்கால் என்னடா நான் செய்வது என்று தத்தளிக்கின்ற ஒரு காலம் இது. சுவர்க்கத்தை நோக்கி கொண்டு போகின்ற பாதை எங்கென்று தெரியாமல் தடுமாறுகின்ற ஒரு நிலையில பல பேர் இருக்கும் போது உங்களுக்கு மார்க்க ரீதியாக என்ன கேள்விகள் இருந்தாலும் கேட்டு சரியான தெளிவை பெற்றுக் கொள்வதற்குரிய நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்றால் இது இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வாக்கியம். நீங்க ஒரு பயணம் மேற்கொண்டு 4 விஷயத்தை பார்க்கிற அதே நேரத்தில் 4 விஷயம் உங்களுக்கு காட்டப்படும் அதே நேரத்தில் நீங்கள் தங்குகிற நேரமெல்லாம் உங்களுக்கு அழகான ஒழுக்கங்களும் மிக தெளிவான செய்திகளும் உங்களுக்கு தரப்படும். இந்த சந்தர்ப்பத்தை நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல வருகின்ற மிக முக்கியமான விடயம், இறை வழிபாட்டில் வாழுகின்ற வாலிபர் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. யாருக்காவது சொல்லுமா இந்த இதே வார்த்தையை கொண்ட ஒரு ஹதீஸ் சொல்லு, உங்களை யாராவது சொல்லுங்க. இறை வழிபாட்டில் வாழ்ந்த ஒரு வாலிபன் என்ற சொல்லோடு வருகிற ஒரு ஹதீஸ் சொல்லி யாருக்காவது சொல்லுங்க. தெரிஞ்சவங்க சொல்லுங்க, பயம் இல்லாம பேசுங்க. சுவர்க்கத்துக்கு போற 7 கூட்டம் என்று அவர் சொல்றார். சரியா இல்லையா? அரிசின் நிழல் பெறுகின்ற 7 கூட்டத்தார்கள் என்றார்கள் சொல்லலாம். அரிசி நிழல் கிடைச்சாலே போவாங்க சுவர்க்கத்தார். அது ஒரு அடையாள சின்னம் தான். அரிசுடைய நிழல் கிடைக்கின்ற 7 கூட்டத்தார்களில்
இறை வழிபாட்டில் வாழ்ந்த ஒரு வாலிபன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது லேசான ஒரு வார்த்தை அல்ல. எப்பொழுதுதான் வயதுக்கு போனதற்கு பின்னால் மார்க்கத்தில் ஈடுபாடு காட்டினாலும் பெரிய ஆளாகி கல்யாணம் முடிச்சு புள்ளகளாகி பேரன் பேத்திகளெல்லாம் கண்டு தாடி எல்லாம் அழுத்து இன்னும் வரவே தாடி வந்து பழுத்து முதுகெலும்பு முறிந்து இப்ப சிங்கமாக நீங்க இருக்கிறீங்க. அந்த கட்டம் வந்ததற்கு பின்னால் பள்ளியும் கையுமாக பள்ளி பறவையாக இருந்தாலும் இளமை காலத்தை எப்படி கழித்தா என்ற ஒரு கேள்வி வரும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் இந்த பருவத்தில் நிறைய பேர் தோத்து போகிற பருவம். உலக விஷயத்துல அல்ல, அவன் இந்த கிளாஸுக்கு போவான், இந்த கோர்ஸ் முடிப்பான், பெரிய பட்டதாரியாக மாறுவான். ஈமான இழந்து போகிற நிறைய பேருடைய வரலாறுகளை பார்த்தால் இளம் வயதுல நிறைய பேர் ஈமான இழக்கிறார். அப்ப இந்த சின்ன வயதிலிருந்து எங்களுடைய கேரக்டர் பாதுகாக்கப்படுவதற்குரிய ஒரு பயிற்சியாக இருக்கும் என்றால் இது அல்லாஹ்வுடைய பெரிய பாக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு. அல்லாஹ்வுடைய நிழலை தவிர வேற எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில், பழைய காலத்தில் சொல்லுவார்கள், மஹ்ஷர் என்ற மிகப்பெரிய வெட்டவெளியில இந்த உங்களுக்கு நீங்க பராத்து வந்தா 3 ரொட்டியை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய காலத்தில் கேள்விப்பட்டீங்களா? சரி, பராத்து இது பராத்து ரோடு இருக்குவாங்க. பராத்திர வேண்டி நோம்புக்கு முன்னால சம்பவம் மாதத்தை பராத்திர வேண்டி ஒரு ரோடு இருக்குதா? அப்படி பராத்திர வேண்டு கிடையாது. அந்த பராத்து இரவுல நீங்க 3 யாசீன்கள் ஓதி ரொட்டியை கொடுத்தால் அந்த மனுஷர்ல உங்களுக்கு அது கொடையாக மாறும். குறுக்குள்ள வாழைப்பழம் கொண்டை சேர்த்து கொடுங்கோ, அதோட நெட்டியோட சேர்த்து கொடுங்கோ, கொடை கம்பா மாறும் என்ற கதையெல்லாம் அல்ல. அல்லாஹ் பிறப்பி எடுத்து 7 சாராருக்கு நிலை கொடுப்பான். அவருடைய நிலத்தை தவிர அவர் கொடுக்கிற நிலத்தை தவிர கொடை பிடிக்கிற ரொட்டி கொடையாக மாறுற கொடை கம்பாக வாழைப்பழம் சொல்ல காலத்துல வாழைப்பழம் இல்லை. அந்த காலத்துல சொல்ல வாழைப்பழம் தெரிஞ்சில்லை. இப்படித்தான் இருந்த இந்த மாதிரியான ஒரு நிலையிலிருந்து அல்லாஹ் ஒரு மீட்டெடுத்து அல்லாஹ் ஒரு நல்ல எழுச்சியை தருவதாக இருந்தால் அது பெரிய சந்தர்ப்பம். எனவே அல்லாஹ்வுடைய நிலத்தை வேற எந்த நிலம் இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் 7 கூட்டத்தார்களுக்கு நிலம் கொடுக்கிறார். முதலாவது ஆள் யார்? ஹதீஸ்ல வந்து சொல்லுவோம், இமாம் ஆதில், நீளமான ஒரு ஆட்சியாளர். செய்யறது சரியான கஷ்டம். நீளமாக ஆட்சி செய்வது பிரஜைகளை நன்றாக நீளமாக கவனிப்பது சரியான கஷ்டம். மிக பெரும் ஒரு நீளமான ஆட்சியாளர் பதற்கு 10 உள்ளார்கள். இந்த உலகத்தில் இன்றைக்கு பேசப்படுகிற ஒரு ஆட்சியாளர், நீளமான ஆட்சியாளர். இப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த வரியிலே 7 கூட்டத்தார்களில் வலது கையால் தர்மம் கொடுத்தால் இடது கைக்கு தெரியாது இஹ்லாஸோடு கொடுத்த மனிதன். வரகிலும் கல்புகும் ஆல்லகும் பில் மசாஜித், தந்த உள்ளம் பள்ளியோடு தொடர்புள்ள மனிதன். இந்த நேரமும் பள்ளி தான். அதனால பள்ளிக்குள்ள போய் தேவையாக ஒரே படுக்கிறாங்க, ஒரே பார்த்தால் பள்ளிக்குள்ள. அதுவல்ல, அவர் பள்ளியிலிருந்து வெளியே போனால் பள்ளியை நோக்கி வரக்கூடிய சந்தர்ப்பம் எது என்றால் அவர் கவனமாக இருப்பார். பாங்க் எங்க சொல்றது மிச்ச பார்த்து கொண்டு கொள்ளாங்க. படச்சோறு போகுது, இந்த வரை பார்த்துட்டு போறதா இல்லாட்டி அதுக்கு முந்தி போறதா செய்தால் வருவான். அதை நாம் முன்னால் வாங்க அந்த கட்டத்தில். பள்ளியோட தொடர்புன்னா பள்ளியோட ஆசை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் ஒரு தொழுகையிலிருந்து அடுத்த தொழுகை எதிர்பார்த்து இருக்கிறது. பள்ளியோட தொடர்புள்ள மனிதன் பள்ளி என்ற ஒரு ஆசை விருப்பம். சில பேரை பார்த்து முடியமா இருக்குது, அவனுக்கு இந்த மார்க்கம் எல்லாம் சொல்லக்கொள்ளே கஷ்டப்பட்டான். பள்ளி வாசல் என்றால் ஒரு விதமான விருப்பம். தாட்சியம் மார்க்கத்தோட வாழ்ற தாரிக்கு மனுஷனோட சொத்தியோட பொறுப்புன்ற மொழி எல்லாம் அவங்களுக்கு போன என்ஜாய் லேட கட்டம் வெட்டி லேட
40 போட்ட பெரியவர்களை போட்டு டைட் ஆகி ஜிம் செஞ்ச அடையாளம் வெளியே தள்ளி பட்டு இங்க மனசுல போட்டால் அந்த வேறு வெளியே விளங்கு சுஜூதுக்கு போனா சின்ன குடிமா சிரிக்கிறது எங்கடாக சுஜூதுல மூக்குப்படாட்டி தொழுக கூடாது அழுதி அவரு இறுக்கமான டெலிமோன் அடிச்சு வர இவருக்கு இதுதான் நமக்கு விருப்பமானது. அவர் சும்மா இப்படி போக்கல ரோட்ல வந்தாலும் ரோட்ல போக்கல அவர் அறியாமலே அப்படி என்றாரு இப்படி என்றாரு யார் மனுஷன் ஒன்றும் அவருக்கு மகையில வாராயிருக்கும் இல்லாட்டி இது வாராயிருக்கும் இல்லாட்டி வேறு ஏதாவது நானூறு வாராயிருக்கும் இல்லாட்டி சுத்த வாராயிருக்கும் அவர் உள்ளத்துல வார இதுதான் போராட்டம். இதுதான் நாம் இருக்கிற நிலைப்பாட்டை சோதிக்கிற கட்டம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியோடு தொடர்புள்ள மனிதன் அதை ஒன்று அந்த வரியிலே சொன்னார்கள் வஷாபுன் நஷாஃபி இபாதத்துல்லாஹி அஸ்ஸ வஜல்ல அல்லாஹ்வுடைய இறை வழிபாட்டில் வாழ்ந்தார். அல்லாஹ்வுடைய இறை வழிபாட்டில் வாழ்ந்த ஒரு வாலிபன் அந்த வாலிபனை அல்லாஹ் நாளை மறுமையில் மேன்மைப்படுத்துவார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதன் நாளை மறுமையில் சூரியன் ஒரு மைல் தூரத்தில் கொண்டு வந்து நெருக்கமாக்கப்படும். மனிதர்கள் ஆடைகள் இல்லாமல் எழுப்பப்படுவார்கள். அந்த வெயில் உஷ்ணத்தால் மனிதர்களுடைய உடம்பில் இருந்தெல்லாம் வேர்வை வந்து 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 வெள்ளமாக போய்விடும். ஒவ்வொருவருடைய பாவத்துக்கு ஏற்ப அந்த வெள்ளம் அதிகரிக்கும். அந்த நிலையில இருக்கிற நேரத்தில் அந்த பயங்கரமான வெட்ட வரிகளை தந்த 4 கேள்வி கேட்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 4 கேள்விக்கும் பதில் சொல்லாத வரைக்கும் அந்த இடத்திலிருந்து காலை அகற்ற நகர்த்த முடியாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 4 கேள்வியில் உன்னுடைய வாழ்நாளை எப்படி கழித்தாய், எப்படி சம்பாதித்தாய், என்ன எப்படி வழியிலே செலவழித்தாய், உன் அறிவை வைத்து என்ன செய்தாய். 4வது கேள்வி உன் வாலிபம் அதை நீ எப்படி கழித்தாய். கவனிக்கின்ற வாலிபன் இந்த அடிப்படைகளை உணர்ந்த வரலாற்று வீரர்களாக நாங்கள் நிறைய பேரை படித்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நான் மிக முக்கியமான சில புத்திமதிகளை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அதனால் சிறப்புவர் என்ற பகுதியை விட முன்மாதிரி மிக்க வாலிபர்கள் கடந்த காலத்தில் இருந்தார்கள். நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல நல்லா கவனிக்க. அலிரடியல்லாஹு இஸ்லாத்தை கொள்ள எத்தனை வயசு சிலபம் அலி ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது எத்தனை வயசு? எத்தனை வயசு? சட்ட போட சொல்லணும். 7 எத்தனை வயசுல? 10 வயசு. இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களில் வரலாற்றில் மிகச் சிறியவராக இருந்து ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள். பாப்பதார் யாரு? அபூ தாலிப். ரசூலுல்லாஹ்வுடைய யாரு? யாருல? வாப்பாவுடைய சகோதரர், அப்துல்லாவுடைய சகோதரர். அப்ப வாப்பா கடைசி வரைக்கும் இஸ்லாத்துக்கு வரல. வாப்பா கடைசி வரைக்கும் இஸ்லாத்துக்கு வரல. ஆனால் வாப்பாவுடைய சகோதரன் மகன் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வாப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல என்று நல்லா தெரிந்து கொண்டிருந்தும் அலி ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய சகோதரன் சாச்சாவுடைய மகனாக, அந்த பெரியப்பாவுடைய மகனாக இருந்த இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை இவர் ஏற்றுக்கொண்டார். நீங்க இந்த 10 வயது சிந்தனை தான் நீங்க சிந்திச்சுவாங்க. இந்த அலி ரலியல்லாஹு அவர்கள் 10 வயதுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா ஒன்றோ கண்ணை பத்தி கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக இருந்தா வாப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கணும். அப்படிதான் வாப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக இருந்தால் இவரை யோசிக்காம போயிருக்கலாம் என்று யோசிக்கலாம். வாப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதுக்கு அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளல என்று நல்லா தெரிந்திருக்கும். அதுவரையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்கடா இந்த 10 வயதுல அவர் யோசித்திருக்கிறார். இந்த 10 வயதில் எது சரியானது என்று யோசித்திருக்கிறார்.
நீங்க இந்த அலிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 10 வயதுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா மக்கால பயங்கரமான பிரச்சனை. முஸ்லிம்களுக்கு பிலால் ரலியல்லாஹு போன்றவர்கள் நிலத்தில் போட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்படுகிற நேரம், ஹப்பாப் ரலியல்லாஹு நெருப்பிலே போட்டு சுடப்படுகிற நேரம், சுமையா நாயகி அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட நேரம், அம்மா ரலியல்லாஹு துன்புறுத்தப்பட்ட நேரம், யாசிர் ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்ட நேரம், பயங்கரமான சோதனைகள் வருகிற இந்த சூழல்ல கிட்டத்தட்ட நுபுவத்துடைய 4வது வருஷம், நுபுவத்து நபிப்பட்ட கடைசி 4வது வருஷ காலத்துல கடும் பிரச்சனை. அலிகள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல இந்த 10 வருஷத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் 14-15 வயசு. இந்த இடத்துல 15 வயசு தாடி எல்லாம் 15 மேல். அந்த 15 வயதுக்கு உட்பட்ட காலத்துல இஸ்லாத்துக்கு பாருங்க எவ்வளவு நல்லா நீங்க நிதர்சனமாக யோசிப்போம். இந்த செய்தி நான் சம்பவத்தை கேட்டு சம்பவத்தை சொல்ல நீங்க கேட்டு சரித்திரத்தை கேட்டு ரசிக்கிறதில்ல. நீங்க அந்த கட்டத்துல சும்மா ஒரு பொடியோடு நீங்க கட் பண்ணவர்களை ஆளுகள் இல்லாத மாதிரி இந்த பொடியில் இந்த தரத்துல கொள்கைக்காக இஸ்லாத்துக்காக ஒரு நல்ல பண்போடு சின்ன வயதுல வாழ்கிறால் எவ்வளவு தூரத்துக்கு கட்டி இந்த 14 வயதுல இந்த அலிகளான வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப மக்கால ஒரு நாள் அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு வந்து இந்த அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு வராங்க இஸ்லாத்தை தேடுறதுக்கு. யாருடா இந்த முகமது பார்க்கறது? அப்படி தேடி வார நேரத்துல யாருக்கும் தெரியாது. அப்படி மக்கால யாரும் வெளிநாட்டிலிருந்து வெளியூர்லிருந்து ஒருத்தர் வந்து இஸ்லாத்தை கேட்டு வாராது என்று கேள்விப்பட்ட அடியார் பயங்கரமான அடி. அந்த மாதிரியான நேரத்தில் அவர் வந்து இப்படி தேடிக்கொண்டிருக்கக்குள்ள என்னது ஏன் அவர் வந்தாருன்னு தெரியாது. சின்ன பொடியில் பாருங்க, நல்ல பண்பு பாருங்க, தான் நாங்கள் படிக்கணும் இஸ்லாமியர்களுக்கு ஏற்படுத்தும் தாக்கங்கள். அப்ப அலிகளாக வந்து இவர் பார்க்கிறாரு, கம்பத்துள்ளாருக்கு ஒரு மனுஷன் வெளிநாட்டாளன் அப்படின்னு செய்கிறார். அந்தி ஆளுநே அந்த ஆள்கிட்ட நீங்க யாரு எங்கே கேட்காம அந்த ஆளை வாங்க விட்டு போக தங்குவோம் என்று விருந்து பிரச்சாரம் செய்கிறார். அன்றைய நாள் முழுக்க தங்கிட்டு காலையில அவர் ஒன்றுமே இவர் கேட்கறது இல்லை. ஏன் நீங்க வந்தீங்க, யார கேட்டீங்க, என்னத்துக்கு வந்தீங்க அப்படின்னு. 2வது நாள் 2வது சரியா செலவா போயிட்டுரும், இல்லாட்டி கஷ்டமா போயிட்டு விருந்தாளி எப்படி அனுப்புறதுக்கு நீங்க எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எங்க இந்த பஸ்ல வந்து அந்த பஸ் விட உங்களுக்கு லைஷா போய் இந்த பஸ் சொல்றது. அந்த பஸ்ல நீங்க வந்தா சில பேர் சாப்பாட்டுக்கு போய் கூப்பிடுறாரு. நல்லா தெரியும் அவர் 7 சொன்னா கொஞ்சம் நல்ல மட்டமா வந்த உடனே நீங்க எந்த பஸ்ல வந்து உங்களுக்கு போறாதா இருந்தா அந்த பஸ்ல போய் பண்றது அவர்கள் விருப்பப்படி. அப்ப இவர் 2வது நாள் தங்கின உடனே அவர் கேட்கறது இல்லை. 3வது நாள் இருந்து கேட்கிறாரு, பெரியவரே நீங்க ஏன் இங்க வந்தீங்க? அப்பதான் சொல்றாரு, நான் சொல்ல மாட்டீங்களா நீங்க? அப்ப நான் சொல்லுவேன். அப்பதான் சொல்றாரு, நான் முகமது வந்திருக்கிறது அவர் நபிகள் சொல்றாரு, அவரை பத்தி நாம படிக்கணும், அவரை பார்க்கணும், அவர் யாருன்னு பார்க்கணும். அப்படியா நீங்க காலையில நீங்க நேரம் வாங்க பின்னுக்கால நான் முன்னால போய் கொண்டிருக்கிறேன். பண்பாட்டை பாருங்க, 15 வயசுல இஸ்லாத்தை பாதுகாக்கிறேன். நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், இவ்வளவு காலத்தை தாண்டி இருக்கிறத நாங்கள் யோசிச்சு பார்க்கணும். எங்களுக்கு அந்த பொடியை மெச்சடிச்சு வெட்டி வெட்டி ஒத்த வாடாங்க. இன்னொருத்த போறான் கையில இன்னொருத்தன் அவன் கூட்ட வாங்குறான். நீங்களா பேர் வாரல அப்படி அவன் மெச்சடிக்கிறோம், நாங்கள வாங்குறான், நீங்கள வாங்குறான், இவ்வளோ சொத்தை வாங்கி போடுறான். அவன் கிரிக்கெட் உலகத்திலிருந்து இந்த சொல்லி ஒருத்தர் நினைச்சான் தற்கொலை செஞ்சு கொண்டான். இந்தியா அப்ப நாங்க நிதர்சனமா பார்க்கணும், நாங்க எந்த காலத்துல இருக்கிறது. அப்ப அலிகள் எல்லாம் அவங்க 3வது நாள் நான் முன்னால போறேன், நீங்க பின்னால வாங்க, உங்களுக்கு ஆபத்து எடுத்து வரும் என்று நான் முன்னால யாராவது உங்களுக்கு எதிராக இருக்கிறத கண்ட நான் உட்கார்ந்து இந்த ஒப்பந்தத்தோடு அப்படியே கொண்டு போய் நபிகளார் இடத்துல காட்டி கொடுக்குறாங்க. அதுக்கு பின்னால இஸ்லாத்தை அந்த இடத்துல சொல்ல பூதர் நபிகளார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, இந்த அலிகள் இந்த 15 வயதுல செஞ்ச சேவை, இந்த வேலை அவரும் எங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான். ஒரு பானத்தில் வந்தவரா,
எங்களை மாதிரி எல்லா ஆசைகளும், எங்களை மாதிரி எல்லா தேவைகளும், எங்களுக்கு என்ன சின்ன வயசுல ஆசை, ஒவ்வொரு ஜாதி ஆசை, ஒரு விளையாட்டு புத்திகள் எல்லாமே இருக்குது. இந்த விளையாட்டு பருவம் வரக்குள்ள சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில எல்லா மனிதனுக்கும் ஒரே மாதிரி இல்ல. அவங்களுக்கு ஆசை இல்ல இருக்கும், எங்களுக்கு அந்த ஜாதி பைத்தியம் பிடிச்சிக்கிறது, எங்களுக்கு வேறு ஜாதி உணர்வு, அவங்களுக்கு வேறு ஜாதி உணர்வு அல்ல. மனிதன் என்று வந்தால் எல்லா மனிதனுக்கும் ஒரே உணர்வு, அதை பண்படுத்துவதில் தான் வித்தியாசப்படுகிறார் மனிதன். அப்ப அந்த சின்ன வயதில் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். அவர் இறை வழிபாட்டில் அவருடைய வாழ்க்கையை கழித்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, குகைவாசிகளுடைய சரித்திரம், குகைவாசிகளுடைய சரித்திரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றது யாரை பத்தி? அவங்க போனதெல்லாம் சின்ன இளைஞர்கள் தான். இந்த குகையில போய் தங்கின அவங்களை அல்லாஹ் 300 வருடங்களுக்கு மேலாக தூங்க வைத்தார். அந்த 300 வருடங்களுக்கு மேலாக தூங்க வைத்த அந்த குகைவாசிகள் யாரென்றால் இன்னும் சித்தியா. அவர்கள் யாரென்றால் அவங்க இளைஞர்கள். அவங்கள யாரு? இளைஞர்கள். அவங்க அந்த இளைஞர்கள் அவங்க ஊரிலிருந்து ஹிஜ்ரத் செய்து அந்த அரசன் சிலை வணக்கத்தின் பக்கம் மக்களை அழைக்கிறார்கள். ஊர் மக்களிடம் போல சின்ன ஒரு கூட்டம் அல்ல. தன்னை குடும்பத்தார்கள் இருப்பாங்க, தன்னை சாத்தமாறு இருப்பாங்க, தன்னை மாமமாறு இருப்பாங்க, தன்னை நெருங்கி அண்டை வீட்டுக்காரர் இருப்பாங்க. நாங்கள் சமூகம் என்று வரக்குள்ள ஒவ்வொருதான் நெருக்கங்களும் எல்லா வகையிலும் தொடர்புடைய மக்கள் எல்லாரையும் சேர்த்துதான் ஒரு சமூகம் என்றது. நாங்கள் சராசரியாக இன்றைக்கு எங்களை சமூகம் என்று வரக்குள்ள நீங்க கற்பனை பண்ணி பார்க்கணும், இன்றைக்கு நாங்கள் எந்த தரத்தில் இருக்கிறோம். எங்களை சமூகத்தை விட்டுட்டு நாங்க அல்லாஹ்வுக்காக எங்களை சமூகம் எங்களை சுருக்கும் பக்கம் அல்லது வழிகாட்டும் பக்கம் இருக்கிற நேரத்தில் நாங்க இவங்களை விட்டுட்டு போனால் எங்களோட மனநிலை எப்படி இருக்குமோ அதே மனநிலை தான் அந்த குகைவாசியுடைய மனநிலை ஒன்றுதான். அவங்க அந்த தரத்திலே அப்படியே போறாங்க. அவங்க கேட்ட துவாவைத்தான் நாங்கள் எங்கள் இந்த நேரத்தில் பாடமாக படி அந்த துவா அவர்களுடைய விருப்பமாக இருந்தால் எங்களோட வாழ்க்கை மறுமலர்ச்சியாக மிக பெரும் சிறப்பாக இருக்கும். குகைக்குள்ள வைத்து அவங்க கேட்ட துவா தெரியுமா? ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா, யா அல்லாஹ் உன் புறத்திலிருந்து எங்களுக்கு நீ இரக்கம் காட்டியா அல்லாஹ், கருணை காட்டியா அல்லாஹ், ஒரு அருள் தேவையா அல்லாஹ் கேட்டாங்க. இந்த அருளை கேட்கிறத வச்சு அவங்க அதத்தாயால இதத்தாயால அவளை அடிக்கடியால இவனை பிடிக்கடியால இவனை வரவிட்டாம காலம் முடக்கடியால அல்லாஹ் உன் புறத்திலிருந்து எங்களுக்கு நீ அருளத்தாயா அல்லாஹ், நீ கருணை காட்டியா அல்லாஹ். இந்த கருணை என்ற பகுதி மட்டும் இருந்தால் தான் ஒரு மனிதன் சிறப்பாக வாழலாம். அல்லாஹ்வுடைய இரக்கம் இருந்தால் தான் பார்வை நல்லா இருக்கும். அல்லாஹ்வுடைய இரக்கம் இருந்தால் தான் என் வாழ்க்கையில நல்லதை நாங்கள் செய்வோம். அல்லாஹ்வுடைய இரக்கம் இருந்தால் தான் நாங்கள் நல்லவர்களாக வாழ்வோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கெடுக்க அந்த அரசனின் மனைவி போகிற நேரத்துல அந்த தப்பை உணர்ந்த அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை தெரியுமா? உள்ளமெல்லாம் பாவத்தை தூண்டக்கூடியது. அந்த பாவத்தை தூண்டக்கூடிய உள்ளத்தில் இருந்து அந்த உள்ளத்தை நல்லதாக ஆக்கி நல்லவனாக வாழ்வது அல்லாஹ் யாருக்கு அருள் கொடுத்தா அவங்களான். கட்டித்தனம் அல்ல. ஐயாரு சொல்லாண்டா நான் என்ன பதில் சொல்லணும்? நாம் சொல்ற பதில் சொல்லணும். ஐயாரு சொல்லாண்டா என்ன பதில் சொல்றாங்க? சொல்லணும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ், ஸல்லல்லாஹு முஹம்மது. ஹய்யா அலா ஸலாத், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியை நோக்கி விரைந்து வாருங்கள். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். நாய் மனுஷரோட வழக்கத்தை சகோதரர்களே, நல்ல ஆர்வத்தோடு ஆசையோடு அவர் பாகம் சொன்னார். உண்மையிலேயே பாகம் சொல்ற பெரிய ஒரு அமல், பெரிய நன்மை கிடைக்கக்கூடிய வேலை. அதுக்கு இருக்கிற நன்மையை நீங்க தெரிஞ்சு கொண்டீங்க என்றால் சீட்டு குலுக்கித்தான் இந்த இடத்துல பிரச்சனை தீர்க்க வேண்டிய ஏற்படும். எனக்கு தாங்க பாகத்தில், எனக்கு தாங்க பாகத்தில், எனக்கு தாங்க பாகத்தில் எல்லாரும் போட்டி போட்டுக்கொண்டு கடைசியில் துண்டு குலுக்கி அந்த வார ஆள் தான் பாகத்தை முற்படுத்தப்படுவார்.
அது வந்தா நான் விட்டு கொடுக்க மாட்டோம், நீங்க நிற்பீங்கன்னா இது நன்மையை தெரிஞ்சு கொண்டீங்கன்னா சொல்லலாம். அந்த நன்மை அவரை பெற்றுக்கொண்டாரு. அப்ப அவர் அந்த பாங்க சொல்றதுக்கு முன்னால செலவாத்து சொன்னார். அவர் நன்மையை நினைச்சுதான் சிந்திப்பார். இதுதானே பாங்கிற முறை நினைச்சுதான் அவர் சிந்திப்பார். ஆனால் பாங்குக்கு முன்னால செலவாத்து நாங்கள் சுற்றுலா அவர்கள் சொன்ன ஹதீஸ்ல பார்த்தீங்கன்னா செலவாத்துக்கு முன்னால் சொல்லப்பட்டில்லை. பிலால் அடிக்காவுக்கு பிலால் அல்லாஹ் அக்பர் என்று பார்க்க சொல்லுங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் எந்த ஒரு விஷயத்தை எங்களோட வாழ்க்கையில நாங்கள் பார்க்கறதா இருந்தால் மார்க்க வேண்டும். நாங்கள் சொல்ற மார்க்கமா இல்லையா? மார்க்கம் என்று வரக்குள்ள அந்த மார்க்க விவகாரங்கள் எல்லாத்தையும் நாங்கள் யார்கிட்ட நாங்கள் எடுக்கணும்டா அல்லாவுடைய ரசூல்கிட்ட தான் எடுக்கணும். அல்லாவுடைய ரசூல் ஏதோ மார்க்கம் என்று காட்டினாங்களோ அதுதான் மார்க்கம். பாங்குல அல்லாஹ் அக்பர் என்று தான் சொல்ல. அதுக்கு முன்னால எந்த ஒரு செலவாத்தையோ தஸ்பியோ எதையுமே சொல்லல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எது சொல்லாம விட்டவரும் நாங்களும் சொல்லக்கூடாது. நபி காட்டாத ஒன்றை நாங்களாக மார்க்கவனை நினைச்சு செஞ்சா அதுக்கு பேர் தான் பிதஅத். பிதஅத்தெல்லாம் வழிகேடெல்லாம் நரகத்தை கொண்டு வைக்கணும்னு நம்ம சொல்லலாம். நபிகளால் காட்டாத ஒரு அம்சத்தை மார்க்கவனை நீங்க செஞ்சீங்கன்னா மனிதர்களுடைய பார்வையில் அழகான ஒன்றாக தென்பட்டாலும் நபி காட்டாத ஒன்று வழிகேடுதான். அதில் அப்துல்லாஹி இப்னு உமர் இருக்கிறார். இப்ப நான் சொன்ன இந்த அடிப்படை வரைவிலக்கணம் உங்களுக்கு தெரியாட்டி இவர் பாங்க செலவாத்து சொன்னது தானே. இது சும்மா இந்த அடிப்படை தெரியாத ஆக்களுக்கு அடைய செலவாத்துன்ற ஒரு அழகான விஷயமா இல்லை. சும்மா சொல்லுப்போம் அழகா இல்லை. அதற்கு மேல பாங்குக்கு முன்னால ஒருத்தர் வந்து ஒரு பாட்டை படிச்சுட்டு பார்க்க சொல்றாரு. அலங்குவோம் அழகா அலங்குவோம். ஆனா இந்த செலவாத்துனா ஆனால் எனக்குள்ள பிழையை காட்டுறது எதிர்த்து கேட்ட ரசூல் அப்படி வழிகாட்டு இல்லை. அதைத்தான் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கமாக காட்டாத ஒன்றை யாரு செய்தாலும் அது மக்களின் பார்வையில் அழகாக இருந்தாலும் அது வழிகேடுதான், நரகத்தில் கொண்டு போகும். எனவே இந்த பாங்குக்கு முன்னால் செலவாத்துன்ற ரசூலுல்லாஹி வழிகாட்டுகள் இல்லை. அது சொல்றது பிதஅத் விபரீதம் பயங்கரமானது, அது நரகத்தில் கொண்டு போகும் என்றதுதான் மிக எச்சரிக்கையாகும். சயீத் இப்னு முஸைப் ரஹிமஹுல்லாஹ் ஒரு நாள் பள்ளியில் இருக்கிறாங்க. மஸ்ஜிதுல் நபவியில ஒரு மனிதர் வந்து தொழுகிறார். தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால் அவர் பார்த்தா ரசூலுல்லாஹ் தொழுகிறார். அதுக்கு பின்னால் அவரை பார்த்து என்ன நீங்க இந்த மாதிரி தொழுகிறீங்கன்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் செய்யாதது நீங்க செய்றீங்கன்னு உடனே அவர் சொன்னாரு ரசூலுல்லாஹ் செய்யலதான், ரசூலுல்லாஹ் செய்யாததான். ஆனா நான் தொழுதானே செஞ்சேன், வேற என்ன செஞ்சேன், நன்மை நினைத்தானே செஞ்சேன். அதான் தொழுதாலும் அல்லாஹ் என்ன கண்டிப்பானான்னு கேட்டாரு. கேள்வி இன்னைக்கு வர கேள்வியே இல்லை. சலம் அதுவே சொன்னார் நான் எவ்வளோ பிடிக்கிறது அது வலிக்கிறது. அவரு சலவாத்தான் இல்லை ஆமா கேட்கறா இல்லையா? சைடு செய்யற அதே கேள்வி கேட்கிறார். அப்ப அந்த காலத்தை வாழ்ந்த உணர்வு உண்டு, இந்த காலத்தில் இருக்கிற உணர்வு உண்டா இல்லையா? ஆமா. அப்ப கேட்ட உடனே அவர் சொன்னாரு ரசூலுல்லாஹ் நீ தொழுதாலும் அல்லாஹ் கண்டிப்பான்றதை விட ரசூலுல்லாஹ் செய்யாதவர்கள் நீ செஞ்சால் ரசூலுக்கு மாறு செய்ததனால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்டிப்பார். எனவே பிள்ளைகளே இந்த விஷயத்துல நாங்க படிக்கணுமானது இளமை பருவத்தை நல்ல விதத்துல கணிப்பதற்கு நபிகளார் அழகான பயிற்சிகளை கொடுத்தார்கள். இதுல நீங்க ஒரு அழகான பயிற்சியை பெறக்கூடிய ஒரு பாசனை இது. இதுல மிக முக்கியமான பயிற்சி என்று கேட்டால் இவர்களுக்கு தர வேண்டிய, இவர்கள் இருக்க வேண்டிய, பெற்றுக்கொள்ள வேண்டிய, நாம் அடிக்கடி நினைவோடு ஈரழிப்பாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பகுதி தெரியுமா? எங்கு இருந்தார்கள் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த அச்சத்தோடு வாழ்வது என்பதை ஒரு இறை வழிபாட்டில் வாழ்கின்ற ஒரு இபாதத்திலே வாழ்கின்ற ஒரு வாலிபரின் அடையாளம் அவன் எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை எண்ணிக் கொண்டிருப்பார். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்களுக்கு இளம் வயதிலே வாழ்ந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களுக்கு நபிகளார் 2 பேருக்கும் அறிவுரை சொன்னார்கள். இத்தகில்லாஹ் ஹைதுமா குன், நீங்க எங்கிருந்தாலும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற பயத்தோடு வாழ்ங்கள். எங்கிருந்தாலும் இந்த சிந்தனைகளுக்கு வளரும். நான் இன்டர்நெட்டுக்கு முன்னால் இருந்தாலும் இவ்வளவு பயங்கரமான காட்சிகள், இவ்வளவு பயங்கரமான அவன் வழிகட்டு போவதற்கு, அவன் பாவியாக மாறுவதற்கு சிம்பிள் ஈமான தக்க வச்சு ஈமான உள்ளத்தில் எடுத்துக்கொள்றதுக்கு மிகப்பெரிய போராட்டம் நடக்கணும் நாங்கள். ஆனால் ஈமான இலக்கிறதுக்கு சின்ன ஒரு வழி போதும். அந்த அளவுக்கு உலகத்துல இந்த மாதிரியான தொலைத்தொடர்பு சாதனங்கள், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் எங்களை வழிபடுத்துறதுக்கு பெரிய வாய்ப்பு. நாங்கள் நல்ல ஒரு காரியத்தை பார்க்கணும், இன்டர்நெட்டுக்கு முன்னால போனண்டா அதுக்கு முன்னால் போகலே திடீரென்று ஒரு அசிங்கமானது வரும்.
ஆனால் நாங்கள் பார்க்கக்குள்ள ரூமும் மூடி இருப்போம், கதவும் மூடி இருக்கும். மூடி இருக்கக்குள்ள அம்மா தூக்கம், பாப்பா தூக்கம், மற்றவங்க எல்லாரும் தூக்கத்தில் நாங்கள் ராவு 11:30 12 மணிக்கு நாங்கள் நெட்டில் இருப்போம். நாங்கள் நல்லதை பார்த்துட்டு இருப்போம். திடீரென்று எங்களை குழப்பம் செய்தாங்க. அந்த நேரத்தில் எங்களை பக்குவப்படுத்துவது அல்லாஹ் பற்றி அச்சம் அச்சப்படுத்தார். அதனால தான் இத்தக்கில்ல ஆயத்தமாகும். எங்கிருந்தா அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஒன்று மட்டும் இல்லைன்னா எந்த மனிதனும் தோத்து போய்டுவார். சைத்தான் எந்த மனிதனை வெல்வார். அல்லாஹ் என்ற உணர்வோடு இருக்கிற ஒரு ஆழமத்தவனால் வெல்ல. நீங்க பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில சஹாபாக்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே மனசுல சில கெட்ட எண்ணங்கள் வருது, யார் சொல்லலாம், கெட்ட எண்ணங்கள் வாயால சொல்ல இயலாது, அது சொல்றதை விட வானத்திலிருந்து கீழே விழுந்து செத்து மட்டிட்டு போட விருப்பமானது. அப்ப அல்லாஹ் பத்தி ஒரு விவகாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி சைத்தான் உங்கள் ஒவ்வொருவர்கிட்டையும் வருவான். உங்க காட்டி கேட்பான், நீங்க யோசிச்சு கொண்டு போகல, இதை படைத்தது யாரு? அல்லாஹ். உணப்படுத்தது யாரு? அல்லாஹ். அப்ப அல்லாஹ் படைத்தது யாரு அப்படின்னு கேட்பான். நீங்க அப்படி ஒரு நிலைக்கு வந்தால் நீங்க அல்லாஹ் அல்லாஹ்னு பதில் சொல்லி கொண்டு வைத்து கேட்டு 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 கொண்டு வந்து அல்லாஹ் படைத்தது யாருன்னு கொண்டு உங்களை வழிகெடுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு நிலை வந்தால் உடனே நீ சிந்திக்கிறத நிறுத்தி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி சைத்தான் ஓடி விடுவான். உண்மையில சாதிக்கலாம். கெட்ட எண்ணம் வரக்குள்ள நல்ல உணர்வுபூர்வமாக அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுவது நீங்க உங்களோட மனம் சரியாக ஒன்றுமில்லா திடீரென்று நீங்க சில கெட்ட எண்ணங்கள் வரும், அதை நாங்களாக நினைச்சு வேறொன்று நினைச்சு இதை வரைக்க பார்ப்போம், போகாது. சில நேரம் ஒரு எண்ணம் வரும், எண்ணம் வந்தா அந்த எண்ணத்தை விரட்ட வேறொன்று நினைக்கிறேன், நாங்க வேறொன்று நினைச்சு பார்க்க இது போராடி, ஆனா போறதில்லை, திரும்ப திரும்ப வரும். ஆனா இதை விரட்டணும்னு நாங்க நினைக்கிறோம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொன்னா அது போயிடும். என்ற மனம் அப்படியே எம்டி ஆயிடும். அந்த நேரத்தில் எங்க மனதார நாங்க உணர்ந்த உணர்வு இருக்கிறதே, அடே நானாக நினைச்சு விரட்ட பார்த்தேன் இந்த கெட்ட எண்ணத்தை, போகவில்லை. ஆனால் சைத்தான விரட்டத்துக்கு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொன்ன அது ஓடுகிறது என்றால் இது சைத்தானை மிகைத்த அல்லாஹ் ஒருவன் இருக்கிறார். அது உணர்வுபூர்வமாக உணர்ந்த உணர்வுதான் தெளிவான ஈமான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ்வை எங்கிருந்தாலும் பயந்து கொண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது அல்லாஹ் அச்சம் இருந்தால் நீங்க போறதுக்கு போகல முன்னாள் சகோதரனை கண்டா நாங்க என்ன சொல்லணும்? சலாம் சொல்லணும். ஒருத்தர் சலாம் சொல்லாம அவளை பார்த்து போறாரு. அல்லாஹ்வுடைய நினைவு இருந்தால் அவர் சலாம் சொல்லுவார். ஏனென்றால் அடே ஒரு மனிதனை கண்டால் சலாம் சொல்லணும், சலாம் சொன்னால் பதில் சொல்லணும். இதை செய்யாம போறதா அவரை புறக்கணிக்கிறதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லை. அல்லாஹ்வுடைய சிந்தனை இருந்தால் இவர் ஒரு நாள் புறக்கணிக்க மாட்டார். ஏன் புறக்கணித்தால் அல்லாஹ் பிடிப்பான். அங்கே இதான் ஒரு மனிதன் பண்படுத்த. இதுக்கு முன்னால நாங்கள் எந்த நேரமும் நாங்கள் எங்களுடைய எதிரியை நாங்கள் நல்லா விளைக்கணும். இந்த சிந்தனைகள் எங்களை மறக்கடிக்க வைக்கிறது, எங்களை கெட்டவனாக ஆக்குறது எல்லாம் சைத்தான்கள். நாங்க சைத்தானை பத்தி எந்த நேரமும் நாங்க போராடுகின்ற போராட்டங்கள் மிக பயங்கரம், மிகப்பெரிய போராட்டம் ஜிஹாது நஃப்ஸ், உள்ளத்தோடு போராடுகிற போராட்டம். சின்ன வயசுல நல்ல ட்ரை பண்ணுங்க. சின்ன வயதிலிருந்தே நீங்க ஒரு சபதத்திலிருந்து இந்த பயிற்சி பாய்ச்சலிலிருந்து நான் நல்லவனாகத்தான் வாழ்வேன் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு நீங்க கையாளமான வழிகள்ல மிகப்பெரிய போராட்டம் உங்களோட உள்ளத்தோடு போராடுற போராட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிஹாதில் மிகப்பெரிய ஜிஹாத் உள்ளத்தோடு போராடுகிற போராட்டம் என்றால் சைத்தானோடு போராடுகிற போராட்டம். உள்ளத்தோடு போராடுகிற போராட்டம் யாரோட? சைத்தானோடு போராடுகிற போராட்டம். சைத்தானோடு போராட முன்னால் சைத்தான் யாருன்னு விஷயம் நாம் அறிவோம். நாம் ஒரு எதிரியோட போராட முன்னால் அந்த எதிரியுடைய பலம் என்ன, அறிவு என்ன, ஆளுமை என்ன, படை பட்டாளம் என்ன, அவருடைய ஆயுதம் என்ன, சக்தி எல்லாத்தையும் தெரிந்தால்தான் ஈடு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம். சைத்தானை பற்றி நல்லா படிக்கிறீங்க. சைத்தான் சொன்னாலும் பாவத்தை பாவம் என்று காட்டி தூண்ட மாட்டான், பாவத்தை அலங்காரமாக காட்டுவார். கெட்ட நண்பனை பார்த்து வாப்பாக்கு நல்லா தெரியும் இவன் வெஜ்ஜக்காரன், வாப்பாவுக்கு நல்லா தெரியும் இவன் சிகரெட் அடிக்கிறது, வாப்பாவுக்கு நல்லா தெரியும் நானமாருக்கு தெரியும், மூத்த நானமாருக்கு தெரியும், மாமமாருக்கு தெரியும், ஊரில் உள்ள மற்றவர்களுக்கு தெரியும் இவன் ஆக பொருளாதவன். ஆனா இது வயது அவன் 25 வயசு, இவன் 15 வயசு போய் அவனோட கூட்டாளி. எத்த கூட்டாளி? புறா அடிக்கிற கூட்டாளி. புறா அடிக்கிற நீங்க புறா வளர்த்தவனீங்களே, அடுத்தவங்க வீட்டுல பின்னால குஷ்ணிக்கு மேல இருந்தாலும் மக்கள் நடக்கிறது. கல்ல வந்து அண்ணா அவன் நடந்தது, ஒரு
கல் வியாபாரி வந்து அவன் அட்டா மந்திக்கிறேன் எனக்கு கொள்ள அடிக்கணும் தான் கூட்டாளி வளர கொள்ள இப்படியே வளர கொள்ள பெரியத்தர் சின்னத்தோட வளர என்றால் அதை பற்றி பெருசா மனுஷனாக இருக்கிறது பெருசா பார்ப்பாங்க. ஆனால் புறாங்க இப்போ எந்த நண்பர்கள் வந்து இதை கணக்கெடுக்கிறது இங்கதான் பெரிய விளைவு இருக்கிறது. இந்த மாதிரி ஆக்களை பல பேர் சொன்னாலும் இந்த வாலிபர் என்ன செய்யணும் அவனோடே சேர்ந்து பழகுற எல்லா உணர்வும் அவங்க 25 வயதுல உணர்வு கெட்ட பண்புகள் அப்படியே விளைந்து. நீங்க நல்லா நினைச்சுக்கோங்க, எந்த நேரம் எங்களுடைய தோல்மைகள் நல்லதாக இருக்கணும். எனவே சைத்தான் என்ன செய்ய வேண்டாம், ஒரு உள்ளத்துல அடே பார்த்தா இவன் நல்லவன் தான், எனக்கு எத்தனையோ ஒரு பசுதாரன் அடே எனக்கு சந்திதேயப்பட்ட 200 ரூபா காட்டாங்க, ஆட்டதாரா அப்பட்டதாரா 50,000 50,000 20,000 எனக்கு சந்திதேயப்பட்ட கைமாத்து 100 ரூபா காரண்டாவ என்ன போற அதான் இந்த மாற்று 500 காசு காட்டணும்னே. நிறைய இளைஞர்கள் வீழ்ச்சிக்கு காரணமே இந்த தோல்மையில் பெரியத்தரும் சின்னத்தரும் பெரியத்தரும் கூட்டாளி. எனவே பிள்ளைகளே, அவனை நல்லவனாக காட்டுறது ஒரு உள்ளத்துல செய்தான். செய்தான் நல்லா விளைவிக்கும் செய்தான் மிகப்பெரிய புத்திசாலி. சும்மா இந்த சின்ன 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 கேசுகள் தலை போட்டுடலாம். எப்ப சரி உங்களுக்கு நெற்பை கூடி அட்டசி ரெண்டோவர் நெத்தியா ஓடியா மட கட்ட சுத்துறான் மனம் கடைய சுத்துறான். அது அதிகமாக போட்டாங்க. வேற நேரத்துக்கு போல் பண்ணி ஒவ்வொரு டக்குனு முடியும், கடைசி 2 டக்குனு முடியல. இந்த மனநிலையோட நீங்க எப்பயாவது இருந்திருந்தா உங்களோட மனநிலையை ஜாகிரதை ஒப்படை சொல்லுங்க. இந்த மாதிரி டிவியில வெளிப்படையில் கொள்ள நெட் போகுது, பாம்பு கேட்குது. யார் சார் இந்த மாதிரி வட்டம் உண்ட சந்திச்சிருந்தால் உங்களோட மனசுல வந்ததை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. எப்பொழுதுதான் நான் ஒருத்தன் நாளைக்கு நாள் கச்சா பார்த்து இருக்கக்கூடிய மனசுல வந்த அப்படின்னு செல்லும் பாவம் அல்ல. நீங்க உங்களை ஃபைட் பண்ணிட்டீங்கன்னு தெரியும். கதை நல்லாவுக்கா கதை கொடுத்துருக்கும் கதை மனசு வந்து சந்தர்ப்பம் கிடைக்குமா அவருக்கு வந்து யோசிச்சாங்க. அதுவும் எப்படி இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்குமாடா எனக்கும் நன்றி நான் எப்போ கொள்ள இது பழைய கதை. நான் புதுசாக பார்க்கணும், நான் மதுசா படத்துக்கு கூட பார்க்கணும், எனக்கு கூட மெச்சல் பார்க்கணும். அப்போ பழைய காலத்தில் நடந்த சின்ன வயதில் நான் பள்ளியோட தொடர்பு அந்த மாற்றம் தான் எல்லாம் எல்லாம் வந்து இரும்புல சேர்த்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் நாம் எதிர்பார்த்து பாங்கு ஏழு மனசில் வந்து தெரியுமா அவசரமா பைஸ்கில் போய் ஜமாத பிடிக்கணும் பார்த்துக்கோ. அவங்க பொங்கல் எப்படியும் உனக்கு எப்படி கடைசியில் காத்துல கிடைக்குது. இது என்ன மனசுல வந்து வைத்து பார்த்தால் ஜமாத்தில் முடிஞ்ச ஆக்களும் வைத்து இந்த மெச்சில் அப்படியே நான் மூழ்கி இங்கதான் நீங்க யோசிக்கணும். இப்ப செய்தா யாருன்னு சொல்லி செய்தான் எங்க மனசுல வந்து அடே இதனால தானே ஒரு இல்லாட்டி கொள்ளாயிரம் செய்தார். செய்தா எப்படி கலருண்டா அவன் வந்து சொல்றது இல்ல அடே இதனால தொழுது நீ வந்த பலன் என்ன, இன்றைக்கு மட்டும் தொழாது, இன்றைக்கு மட்டும் நீ தொழாது, இன்றைக்கு மட்டும் நீ தொழுகை உண்டு, வெற்றிக்காக தொழுகை உண்டு என்று சொல்றது இல்லை. மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் வந்தால் உடனே தூக்கி வீசிட்டு
டிவி ஆஃப் பண்ணிட்டு நாங்க வேற மாதிரி யோசிப்போம். மாட்டேங்கிற மனுஷன் கட்டணம் வருதுடா, ஆபத்துடா, கொள்கையே வேண்டாமன்ற வருதுடா, ஓடுவா பள்ளிக்கவன். சைத்தான் இலக்கடைவனா? 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 சைத்தானுக்கு தேவையான நரகவாதியை ஆக்கணும். சைத்தான இலக்குகளை நரகவாதி ஆக்கணும். அதனால் அவன் நல்லெண்ணங்களோட செய்திகளை சொல்வான். நீ இப்ப போகாத, போய் தொழுவி. இப்ப போகாத. அல்லது உனக்கு போய் அவசரமாக துறையை புரிஞ்சு கொள்ளலாம். இந்த மாதிரி ஒரு நல்லெண்ணத்தை தான் எங்க மனசுல போடுவார். அப்படியே நல்லெண்ணத்தை தான் போறது. வீட்டு பார்த்தா ஜமாத்து சீத்தாடிகளை ஒரு ஆடி மரமையாக லோக்கான அழிமின் தூமி துக்கா சரபுல் லக்கான அசரபு கல்வி இல்லாத அறிவு தக்குவா இல்லாத அறிவுக்கு பெரிய சிறப்பு இருக்கும் என்றால் இப்லீஸ் தான் முதலிடத்தில் இருப்பான். அவ்வளவு பெரிய அறிவாளி. உங்களுக்கு தெரியுமா, ஒரு சமூகத்தை மண்ணாக்குறதுக்கு செய்தான் உத்திகள்ல மிக கவனமாக அவன் கையாளுறான். அவன் சிம்மாசனத்தை கையில வச்சிருக்கிறான், கடல்ல வச்சிருக்கிறான். குட்டி சைத்தான் எல்லாத்தையும் அனுப்பி வழிகெடுக்குமாறு சொல்கிறான். எல்லா சைத்தான்களும் வழிகெடுத்து விட்டு அவன்கிட்ட முறைப்பாடு செய்யும். இப்படித்தான் நான் செஞ்சேன், இப்படித்தான் செஞ்சேன் சொல்லும். அங்கே ஒரு சைத்தா வருவான். என்னடா செய்தாய்? நான் பெருசா ஒன்றும் செய்யல, நல்ல சந்தோஷமாக வாழ்ந்த கணவன் மனைவி 2 பேரை பிரிச்சுட்டு வந்துட்டு, ஆஹா நீவாடா நேமாந்த இதாடா நல்லவன் கெட்டவாடா இவன் புத்திசாலி அந்த பாடம் செய்தான். எங்க கை வைக்கிறார்? சோற்றுல போறதுல கெஞ்சி கெஞ்சி கல்லணாக்கிறத விட மேலிடத்துல கை வச்சு உம்மாவை வாப்பையும் பிரிச்சுட்டால் உம்மா வாப்பா உச்சரோடு இருந்து வாப்பா உச்சரோடு இருந்து உள்ளானார் இல்லையா? அந்த 2 பேரும் பிரியறதோட அவன் அங்கிருந்து உத்தமா மிஸ் இருந்தா கொல்லுவம் பார்த்துக்கோனே, அவனை கொல்லுவம் பார்த்துக்கோ, வெட்டுவம் பார்த்துக்கோ. 2 குடும்பமும் பிரச்சனை. 10,000 பேரை பாவியாக ஆச்சுக்கிறாங்க. எங்க வீட்டுல கை வைக்கிறாங்க, மேலிடத்துல கை வைக்கிறாங்க. அதனால நாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வழிகெடுக்கிறதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான்? சத்தியமாக 2 பேரையும் எல்லாம் மலக்காக்கிறதுக்காகத்தான் மலக்காக மாறிடுவீங்க. மலக்கன் அந்தஸ்துக்கு வந்தா நீ ஒரு நாள் இந்த இடத்துல இருந்து பெரிய அந்தஸ்து இருக்கிற எல்லாம் ஒன்று செய்ய மாட்டான். மலக்காக அதனாலதான் இந்த கனியை சாப்பிட வரணும் என்றால் சாப்பிட்டார், வெளியேற்றப்பட்டார். எனவே எங்களை வாழ்க்கையில் எந்த நேரத்தையும் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கும். இதைத்தான் நபிகளார் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாங்க. இஹ்ஃபலில்லாஹ யஹ்ஃபல். அல்லாஹ்ன்ற அந்த உயர்ந்த அல்லாஹ்வை எந்த நேரமும் நீ பாதுகாத்துக்கோ, உன்னை மனதில வைத்துக்கோ. அல்லாஹ்வுடைய சிந்தனையோட வாழு, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பார். நீங்க படித்தால் நோக்கம் அல்லாஹ்வுக்காக, இந்த பயணம் அல்லாஹ்வுக்காக, உங்களோட வாழ்க்கையில் எல்லா கட்டங்களையும் அல்லாஹ்ன்ற சிந்தனை, அல்லாஹ்வுடைய சிந்தனை உங்களுக்கு வருமா இருந்தால் நீங்க எல்லாத்திலையும் வெற்றி பெறுவீங்க. நீங்க பாதுகாக்கப்படுவீங்க. எனவே சின்ன வயதில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் சின்ன பிள்ளைகளுக்கு அந்த பயிற்சியை கொடுத்தாங்க. எனவே எங்களோட வாழ்க்கையில எங்கிருந்தாலும் அல்லாஹ்வுடைய சிந்தனைகளுக்கு வாழ்க்கை நீங்க நல்லா கவனிங்க. நீங்க ஒரு ட்ரிப் போட்டு ட்ரிப் அல்ல வேற கொடி மரம் ட்ரிப் போவீங்க. ட்ரிப் கொண்டு போனால் கொடி மரம் போவா டீம் கால செல்வது இவன் பெரிய சுபி ஆகிட்டா சுபி இப்ராஹிம் மூசடா இவங்க இது நாங்க மெச்சடிக்க போற வரையாளர் மெச்சடிக்கு வரக்குள்ள ரேவ பண்ணால் அப்படியே நடந்து வார வரையாளர் நான் பாதுகாத்து வரக்குள்ள 2 3 குட்டியும் வரணுமா கள்ள குடும்பம் வைக்கிறதுனால காடு தானே இது கள்ள குடும்பம் வைக்கிறது. அப்ப போக்குற நாங்க பொருள் நான் அப்படியே வந்துட்டு முன்னெல்லாம் இவரோட போப்படாத இவரோட சுபி இப்ராஹிம் மூசா அந்த ஆயத்திலே சூஃபி அது வேற அர்த்தம். அது ஆனால் எங்க மைண்ட் அவன் பக்கம் இருக்கிறது அப்படி சொல்றது இல்லாட்டி ஒதுக்கொள்ள ட்ரிப் பண்ண வைத்து அவர்கள் அண்டா வேற லைனுக்கு போவார்கள், படமாக போவார்கள். போக்குவர நாங்கள் போவோம் தப்புவமா இருந்தால் அந்த நேரத்தில் அவர்கள் ஒதுக்குவார்கள். சலாத்துல மாட்டாங்க 1000 கட்டுவாங்க. இந்த போராட்டம் இருக்கிற உள்ளத்தோடு போராடுகிற போராட்டம் எந்த கட்டத்தில் நீங்க அந்த நண்பனை சரியா தீர்மானிக்கும். அங்கவே ஒதுக்கப்படுறதை விட எந்த நண்பனோட சுற்றுப்பிரயாணம் போகணும், எந்த நண்பனோட பழகணும், சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்தணும். ஆனால் உற்ற நண்பனாக பழக வேண்டியது நல்ல நண்பனோடு தான். ஒரு மனிதனுடைய இயல்பான குணம் தீர்மானிக்கப்படுவது அவரை நண்பனை வைத்துத்தான். நண்பனை தீர்மானிக்கிற ஒரு ஈமான் மிக முக்கியமான போது எங்களை கெட்டவனாகவும் நல்லவனாகவும் ஆக்குறதுல நண்பனை தீர்மானிக்கிற போது உங்களுக்கு மேலான மிக முக்கியமானது. எனவே நீங்க எந்த நேரத்திலையும் இந்த
இந்த பகுதியை அல்லாவுடைய சிந்தனை. நீங்க இன்டர்நெட்டுக்கு முன்னால போனாலும் எங்க போனாலும் அல்லாட சிந்தனை. இரண்டாவது சலவாக செய்யதல் ஹசன் தம்புரா. நீ ஒரு தவறு மனிதன் என்ற இயல்பில் நடந்ததென்றால் அதை அடைக்கும் விதத்தில் உடனடியாக ஒரு நல்லறத்தை செய்து கொண்டார்கள் சொல்லலாம். நன்மையை செய்து கொள்ளணும். எங்களால் ஒரு தவறு நடந்தால் எங்களால் ஒரு தவறு நடந்தால் வருகிறது. எங்களால் ஒரு தவறு நடந்தால் அதற்கான பரிசீலிப்பது. மூன்றாவது சொல்லவார்கள் நீங்க மனிதர்களோட நற்குணமாக பழகுங்கள் என்றார்கள் சொல்லவார்கள். நல்ல பண்போடு பழகுங்கள். சொல்லுங்க, 3 விஷயத்தை சொல்லி கொடுக்கிற சொல்லலாம். ஒன்று என்ன? மாலிக் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி கொடுத்த 3 விஷயங்கள். முதலாவது விஷயம் என்ன? எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயன்படுத்து. சொல்லுங்கள், எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயன்படுத்து. இரண்டாவது அம்சம் என்ன? ஒரு பாவத்தை செய்தால் உடனடியாக ஒரு நன்மையை செய்துவிடு. மூன்றாவது, மனிதர்களோடு நட்பண்போடு நற்குணத்தோடு நடந்து கொண்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 3 ஆக பிரதானமானது. இந்த நல்ல குணத்தோடு வளர்கிறதுல இறை வழிபாட்டில் வாழுகின்ற ஒரு மனிதனுடைய அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ்கிற ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற மிக முக்கியமான அம்சமாக நற்குணம் இருக்க வேண்டும். அதனால் தான் தராசி மீசான் என்ற தராசில் கணத்தை அதிகப்படுத்தக்கூடிய விடயத்தில் அல்லாஹ்வை பற்றி அச்சமும் நற்குணமும் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த வகையில் நாங்கள் நற்குணத்தோடு பழகுறதில் மிக முக்கியமான ஒரு விடயம்தான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்ட பெற்றோரோடு அன்பாக நடந்து கொள்வது, ஒருவருக்கு ஒருவர் சலாத்தை மறத்திக் கொள்வது, எந்த நேரத்தில் அடுத்த சகோதரனை மதிப்பது, நாங்கள் எங்கிருந்தாலும் அடுத்தவர்களின் மன நோகம் நடக்காமல் இருப்பது. நோகம் நடக்கக்கூடாது, அடுத்தவருடைய மனநோகம் பேசிவிடக் கூடாது. பட்டப்பேர் வைக்கிறது சுத்தமான ஹராம். அவனை ஏளனமாக பேசுவது ஹராம். நான் ஒரு பட்டத்தை வச்சுக்கணும். சும்மத்தல் கூட போகல தானே பட்டத்தில் நிறைஞ்சி சேருக்கும் பட்டத்தை போ, ஹதீபுக்கும் பட்டத்தை என்னவா சும்முறையாமல் அவன் வாயிலவர் ஒரு என்னமாலும் அவனோட இயல்பான நிலைமை பேசினால் என்னது அவருக்கு என்னமாவுடைய பேரை வச்சு சொல்லிடுவார். அந்த பேரை அவன் நல்ல அடிச்சு பேசுவார், சொல்லுவார். மன நோக்கும் காலம் எல்லாம் பட்ட பேர் வச்சு வருகிற டெஸ்ட் வச்சு வருகிறே அவருக்கு மீட்டரில் கொடுத்துட்டே இருக்குங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 பிள்ளைகள், ஒரு பிள்ளை கெட்டவராக இருந்து நல்ல பிள்ளையை கொலை செஞ்ச நேரத்தில் நபிகளார் சொன்னார்கள், மறுமை வரைக்கும் கொலை ஒன்று நடந்தால் கொலையாளிக்கு எப்படி தண்டனை இருக்கோ அதில் ஒரு உண்டு அந்த முதல் கொலை செய்தவருக்கு போகும். நடைமுறைமைகள் நல்ல நன்மைகளோடு போட்டு நன்மையோடு போவார் எதிர்பார்த்து பார்த்தால் பட்ட பேர் வச்சே கடிச்சு இங்கிருந்துதான் வந்தது, இங்கிருந்துதான் வந்தது. நான் ஏன் அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட் சும்மா நீங்க ஒரு சைடு பண்ணீங்க அதனால வந்தது. எனவே பிள்ளைகளே, நல்ல குணத்தோடு வளர்றத எங்கட தனிப்பட்ட ஈமானிய அந்த வாழ்க்கையை நாங்கள் எதிர்த்து பயன்படுத்தி விடக்கூடாது. இந்த வயசுல நீங்க உங்களை தவறு இருக்குதே இன்னைக்கும் பாதிக்கும். அதனால் எந்த நேரத்திலையும் கவனமாக நான் நடந்து கொள்ளணும். எந்த நேரத்திலையும் 5 நேர தொழுகைகள் என்றால் ஒரு இறை வழிபாட்டில் வாழுகின்ற வாழ்வினுடைய அடையாள சின்னமாக அவன் தொழுகையை அவன் தவறவிட மாட்டான். நடுநிசி நேரங்கள் இரவு நேரங்கள் எல்லாம் அவன் அரட்டை அடித்துக் கொண்டு சொல்வதை அவன் வீணாக்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு நரகத்தின் வேதனை எடுத்து காட்டப்பட்டது. ஒரு மனிதனின் நிறுத்தப்பட்டு அவனின் தலையில பாறாங்களால் அடித்து தலை தகர்க்கப்படுகிறதை நான் கண்டேன். யாருக்கு நான் கேட்டேன், அந்த மனிதன் தான் சொம்புடைய தொழுகை கட்டாயமாக தொழ வேண்டும் என்று அறிவித்தும் அவன் தொழாமல் தூங்கிய மனிதன் என்று பதில் சொல்லப்பட்டது. நாங்கள் எல்லாம் பருவ வயது அடைந்திருக்கிறார்கள். நாங்கள் எல்லாரும் பருவ வயது அடைந்த ஆண்கள், 10 வயது தாண்டினார்களாக எங்களோட வலது இடது சைட்ல 2 பக்கங்களையும் பாடவர்கள் அமல்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் எதை பேசினாலும் கவனமாக பேசணும், எதை செஞ்சாலும் கவனமாக அது சரியானதா இல்லையான்றதை நாங்கள் சரிபார்க்கணும்.
எங்களோட வாழ்க்கையில எங்கிருந்தாலும் எங்களோட ரப்ப நாம நினைவுபடுத்திக் கொள்ளணும். நாம் மார்க்கத்துக்கு ஒத்த ஒரு மனிதனாக வாழணும் என்றது நீங்கள் எல்லாரும் தெளிவாக இருங்க. இதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய வழிகள் ஒன்றுதான் நீங்க இந்த மாதிரியான பயான் நிகழ்ச்சிகள் சின்னவர்கள் இன்னும் தேடி தேடி படையில இஸ்லாத்தை விளங்கி நடைமுறைப்படுத்தணும். நாங்கள் இஸ்லாத்தை விளங்கி நடைமுறைப்படுத்தணும். நாங்கள் எத்தனையோ புதுசைகளை வாசிச்சிருக்கோம், எத்தனையோ செய்திகளை கேட்டிருக்கோம். குர்ஆன்ல எவ்வளவு குறித்து நாங்கள் மொழிபெயர்ப்பு வாசிச்சிருக்கிறோம். புகாரி மொழிபெயர்ப்பு வந்திருக்கு. ரஹீகுல் மக்தூம் என்ற நபிகளாருடைய அருமையான வரலாறு தமிழ் மொழிபெயர்ப்பு வந்திருக்கு. எந்த அளவுக்கு நாங்கள் வாசிச்சிருக்கிறோம் என்றதை நாங்கள் எல்லாரும் யோசிக்கணும். இந்த பயிற்சி பாடலிலிருந்து நாங்கள் முடிவெடுக்க நீங்களாலும் நான் நல்லவனாக மாறுவேன். இன்ஷா அல்லாஹ் நல்லவனாக நடந்து கொள்வேன். நல்லவனாக மாறுவதற்குரிய வழிகள் என்ன என்பதை முழுமையாக நான் பேசுகிறேன். நீங்கள் எல்லாரும் உறுதியாக நடந்துவாங்க. போற பயணத்துல நீங்க எங்க தப்பினாலும் உங்களோட ஈமானுக்கு பாதிப்பு வராத விதத்தில் நீங்க நடந்தவங்களா, உங்களோட கொள்கைக்கு எங்களோட அடிப்படை இஸ்லாமிய சின்னத்துக்கு பாதிப்பு வராத விதத்தில் நான் நடந்துவோம். எங்க போனாலும் ஒரு அந்நிய பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணை பார்ப்பது தரம். காணுவது வேற, பார்ப்பது வேற. கண்ணா இப்படி கண்ண உடனே கண்ணை படக்காம உடனே பார்வை காலத்தோடு சொல்லலாம் சொன்னார். எனவே இங்கிருந்தாலும் இந்த சின்ன வயதிலிருந்து அறாமான பார்வைகளை நாங்கள் தவிர்த்து வரணும். அடிப்படையில் எங்களோட முதியவர்களுக்கு வரக்குள்ள மூத்தவர்களை மதிக்கிற வரக்குள்ளவர்களாக இருக்கணும். நம்ம யார் சிறியவர்களுக்கு இறக்க மாற்றவில்லையோ, பெரியவர்களை மரியாதையாக பார்க்கவில்லையோ என்னை சார்ந்தவர் அல்ல என்றார்கள். உங்களோடு வரக்கூடிய அருமையான உலமாக்கள், ஏனையவர்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக வரக்கூடிய மூத்தவர்கள், நல்ல சிறப்பான மக்கள், கௌரவமாக கண்ணியமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஏற்ற வரையில இந்த சுற்றுப்பிரயாணத்தை ஒரு இல்முடைய பாசறையாக வைத்து போகிற நேரத்தை நல்ல அழகாக பண்பாக கேளுங்கள். அருமையான பாசறை கேட்டு படித்துக் கொள்ளுங்கள். இதை பயனாக ஆக்கிக் கொள்ளுங்கள்.